அப்ப நாங்க இப்ப பார்ப்போம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்றா என்னென்றால், சரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்றா என்னென்றா, நாங்க ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் சிம்பிளா சொல்றது ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குது என்று கேட்டால், கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, வன்பொருட்கள் இருக்குது, சரியா? அதே மாதிரி உங்களோட கணினியில வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். பொதுவாகவே இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் நாங்கள் கரணி. உண்மையாவே கரணி என்று எடுத்தோம்னா கரணியில் மெயினாக அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் தான் இருக்குது. கரணிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் அவ்வளவுதான். அது என்ன ஹார்ட்வேர்? நாங்கள் எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றது, அந்த ஹார்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர்னா என்ன? உங்களோட கணனியில உங்களால தொட்டுணரக்கூடிய எல்லாமே வன்பொருள். அதை நாங்க இன்னும் சொல்றதா இருந்தால், உங்களால தொட்டு பார்க்க இயலுமாக இருக்கிற அட இல்ல, அதுக்காக இல்ல கவரை தொட்டு பார்த்து அதை நாங்க ஹார்ட்வேர்னு சொல்ல போறது இல்லை. எலக்ட்ரானிக்ஸ், இலத்திரனியல் கூறுகள், இல்லைனா உங்களோட மெஷின்ல உங்களால தொட்டு பார்க்க இயலுமா இருக்கிற எல்லா இலத்திரனியல் கூறுகளும். இப்போ மவுஸ் ஒரு எலக்ட்ரானிக் கம்போனன்ட், அது ஒரு என்னது, ஒரு வன்பொருள். தொட்டு பார்க்கல கையால உங்களுக்கு சிபியு, ரெம், இல்லைனா இப்படி கரணைக்குள்ள எங்களை தொட்டுணரக்கூடிய வகையில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்ய போறோம்? வன்பொருள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அதே விஷயத்தை நாங்கள் ஒப்போசிட்டா சொல்றதா இருந்தால், சாஃப்ட்வேர் என்ன செய்யலாம், உங்களால தொட்டுணர முடியாது. உங்களோட மெஷினுக்கு சாஃப்ட்வேர் தொட்டு பார்க்க இயலுமா உங்களுக்கு? தொட்டு பார்க்க இயலாது. சாஃப்ட்வேருக்கு வேற ஒரு விளக்கம் இருக்குது. ஒரு கணினியில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக இருக்கிற செயல்கள் தான் சாஃப்ட்வேர். நாங்கள் அதை பத்தி படிக்கும்போது நாங்கள் படிப்போம். இப்போ சிம்பிளா நாங்கள் இந்த இடத்துக்கு தேர்ந்த மட்டும் எடுத்துக்கொள்ளோமே. ஹார்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர்னா உங்களால தொட்டு பார்க்க இயலுமானது. சாஃப்ட்வேர்னா தொட்டுணர இயலாது. அதை மட்டும் வேற வேற விளக்கங்கள் இருக்குது பிள்ளைகள். ஸோ இதுகளினுடைய சேர்க்கையை நாங்கள் சொல்ல போறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்த இதுகளோட சேர்க்கை தான் என்னன்னு கேட்டால் நாங்க சொல்ல போற கம்ப்யூட்டர் சிஸ்டம். விளங்குதா? ரைட், பாருங்க இப்போ இது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வன்பொருள் மற்றும் மென்பொருள் கூறுகள தொகுப்பு. இந்த வன்பொருளோ மென்பொருளோ என்ன செய்ய போகுது, ஒரு குறிப்பிட்ட அது எப்படி இயங்குன்ற ஒழுங்கு இருக்குது, ரைட்டா? அதான் அது திட்டம். எப்படி அது இயங்குன்ற ஒழுங்கு இருக்குது, அதுதான் என்னது, அது திட்டம். அப்ப அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றோடு இணைக்கப்பட்டு என்ன செய்யுது, குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வேலை செய்யுது, இல்லைங்களா? அப்ப வன்பொருள் மென்பொருள்களுடைய தொகுப்பு தான் நாங்க சொல்ல போறோம் இந்த கணனி முறைமை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல போறோம். எங்கட இந்த கணனி முறைமையை நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், வகைப்படுத்தலாம். அடே நீட்டா விளங்கு, நாங்க சொல்ற இந்த மெஷின் கம்ப்யூட்டர், நாங்க பாவிக்கிற கம்ப்யூட்டர் மட்டும்தான் நாங்கள் கணனின்னு சொல்ல, எங்களோட மொபைல் போனையும் நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு கணனியாகத்தான் நாங்க இங்க பார்க்க போறோம், இல்லைங்களா? ரைட், பாப்படாங்கன்னு சொல்லி பாருங்க. கணனி முறைமையினுடைய வகைகள். ஒரு கணனி முறைமையை நாங்க என்ன செய்யலாம் என்றால், பின்வரும் காரணிகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று, நீங்க என்ன செய்யலாம், இந்த கணனி முறைமையை நீங்க வந்து அதோட சைஸ், பருமன அடிப்படையாக வச்சு, சைஸை அடிப்படையாக வச்சும் நீங்க அவரை வகைப்படுத்தலாம். அப்படி வகைப்படுத்தும் போது நாங்க சொல்ல போறோம் மீக்கணனி, சூப்பர் கம்ப்யூட்டர். அதே மாதிரி பெருமுக கணனி, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அதே மாதிரி மினி கம்ப்யூட்டர், சிறு கணனி, நுண்கணனி, மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம், அதோட சைஸ் பருமனை வச்சு நாங்க என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். விளங்குதா பிள்ளைகள்? அதே நாங்கள் டெக்னாலஜி அதில் பயன்படுத்தப்படுற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் வகைப்படுத்துறோம்னால், சில கணனிகள் இருக்குது அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், சில கணனிகள் இருக்குது எண்ணியல் கணனிகள், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், சில கணனிகள் இருக்குது ஹைபிரிட், அது ரெண்டுமே இருக்கும். அனலாக் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். நாங்கள் அதை என்னடா நான் பார்ப்போம் கீழே ஒவ்வொன்றா போகல. சில இன்னொரு வகை இருக்கின்ற அப்படியில் தேவையை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துறது. உதாரணம் சொல்லுவேன், நாங்கள் பொது தேவை கணினிகள் இருக்குது, விசேட தேவை கணினிகள் இருக்குது. இப்ப நாங்கள் எல்லாருமே பாவிக்கிற மொபைல் போனோ லேப்டாப்போ அல்லது பிசியோ நாங்கள் எடுத்தோம் என்றால், இன்ன தேவைக்கு தான் வாங்குறீங்களா? இல்ல தானே. நீங்க லேப்டாப் ஒன்று வாங்கிட்டு பாருங்க என்றால், அந்த லேப்டாப்பை நீங்க என்ன செய்வீங்க, படம் பார்ப்பீங்க, அல்லது உங்களுக்கு தேவை நோட்ஸை நீங்கள் பிடிஎஃப் வச்சு பிடிஎஃப் பாவிப்பீங்க, அல்லது வந்து ஒரு கேம் விளையாடலாம் நீங்கள், அல்லது நீங்க வந்து ஏதாவது ஒரு நோட்ஸை டைப் பண்ணலாம், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டெவலப் பண்ணலாம். அது இந்த தேவைக்கு தான் உருவாக்கப்படலாம். அந்த கணனியை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட நிறைய வேலைகள் செய்யணுமா இருக்கு. அது பொது தேவை கணனிகள் நாங்க சொல்ல போறோம். விளங்குதா ஐடியா? அதே மாதிரி விசேட தேவை கணனிகள் நாங்க சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணமா ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு தானே, இப்போ விமான கட்டுப்பாட்டு அறைகள் இருக்கிற சில கணனிகள் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட அந்த வேலைக்காக மட்டும்தான் அதை உருவாக்கி இருப்பாங்க. இப்போ அணு ஆலைகள்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது அங்க இருக்கிற அந்த அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அணு ஆலையோட சம்பந்தப்பட்ட அந்த வேலைகளை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி அதை நினைஞ்சிருப்பாங்க, அதை டெவலப் பண்ணி இருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு ஐடியா? ஸோ இப்படி கரணிகளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையாக வச்சு என்ன செய்யலாம், அதை வகைப்படுத்தலாம். ஒன்று அதில் சைஸை வச்சு வகைப்படுத்தலாம், இன்னும் ஒன்று தொழில்நுட்பத்தை வச்சு வகைப்படுத்தலாம், இன்னும் ஒன்று அதில் இருக்கிற அது பயன்படுத்தப்படுற
தேவையை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏதாவது விஷயங்கள் விளங்க இல்லைன்னா சட்டில் போட்டுணுமா, அப்போ தான் எனக்கு அதை என்ன செய்யலாம், எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண இடமாக இருக்கும். ரைட், பாருங்க. ஜஸ்ட் இதெல்லாம் பெருசா அவ்வளவு டீட்டெயில்டா தேவையில்லை பிள்ளை. ஜஸ்ட் சொல்ற இந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு விளங்கி கொண்டு போனாலும் போதும். ஸோ இந்த முதல் 2 வகுப்புகள் வந்து பேசிக்கான விஷயங்களை கதைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள போகலாம் கொஞ்சம் அந்த டீட்டெயில் நாங்கள் என்ன செய்வோம், விளக்கமா நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். ரைட், ஒப்புமை கரணிகள் வரும்போது இந்த கரணிகள்ல தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்க என்றால், முறைவடிப்படுத்துறதுக்காகவும் தொடர்ச்சியான சமிஞ்சைகள், ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான சமிஞ்சைகளை பயன்படுத்துகிற கரணிகளாகும் என்று நாங்கள் நம்மளா தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ நார்மலாக சொல்லுவோமே நாங்கள் இப்போ மணிக்கூடுகள்லையும் வந்து நாங்கள் அனலாக் கிளாக்னு சொல்லுவோம், நாங்கள் டிஜிட்டல் கிளாக்னு சொல்லுவோம். யாரை நாங்கள் அனலாக் கிளாக்னு சொல்ற, நார்மலாக அந்த முட்கள் எல்லாம் இருக்கும், அது அனலாக். அதே மாதிரி நம்பர்ஸ்ல வந்துச்சுன்னா டிஜிட்டல். ஸோ அந்த மாதிரி வர விஷயம் தான் இது. ஸோ இங்கே வந்து தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகவும் முறைவெளிப்படுத்துவதற்காகவும் தனித்த பெருமானங்களை கொண்ட தனித்த பெருமானங்களை பயன்படுத்துகிற கணனிகள்னு சொல்லி இந்த ரெண்டையும் நாங்கள் நோமலா விளங்கி வச்சிருந்தா போதும். ஒரு சில கேள்விகள் வரும்போது பின்னுக்கு நான் என்ன செய்யறேன், இதை அடிப்படையாக வச்சு சில விஷயங்கள் நான் என்ன செய்யறேன், விளங்கப்படுத்துறேன். ஜஸ்ட் சும்மா அதில் பயன்படுத்தப்படுற சமிஞ்சைகள் அடிப்படையாக வச்சு அது என்ன செய்யுது, மாறுபடும் என்று விளங்கிக் கொள்ளுங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சொல்ல போறோம் கலப்பு கணனிகள், ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் சொல்ல போறோம். அது என்ன செய்ய போகுது, இது அனலாகையும் பயன்படுத்தும், டிஜிட்டலையும் பயன்படுத்தும். சாதாரண பிள்ளைகள் ரைட். இதுக்கு பிறகு இருந்து வாசித்து கொஞ்சம் முக்கியமாக கவனிங்க. தேவை அடிப்படையாக வச்சு நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று பொது தேவை கணனிகள், இன்னும் ஒன்று விசேட தேவை கணனிகள். சொன்ன மாதிரி தான் வீட்டு பாவனை, அலுவலக தேவைகள் போன்ற அன்றாட பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட கணனிகள். இது குறிப்பிட்ட இந்த வேலையைத்தான் செய்யும் என்று சொல்ல வரல. இப்போ நாங்கள் லேப்டாப் வாங்கிட்டு வரோம், அதை நாங்கள் படம் பார்க்குறோம், நாங்கள் கேம் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், கேம் விளையாடலாம், நோட்ஸ் டைப் பண்ணலாம், நீங்கள் விளங்கினா. ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏடிஎம் மிஷின் இருக்கிறது, ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டங்கள்ல இருக்கிறது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்துக்கு ஒரு வேலைக்காக உருவாக்கப்படுற கரணிகள் சிலது இருக்குது. அப்படி வரும்போது அது குறிப்பிட்ட வேலைக்காக உருவாக்கப்பட்டதாகவே அது விசேட தேவை கரணிகளாக இருக்கும். அந்த பெயர்லயே இருக்குது. என்ன பிள்ளைகள், ரைட். அடுத்தது பருமன், சைஸை வச்சு நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒரு கரணியை நாங்கள் வகைப்படுத்த போறோம். சைஸை வச்சு நாங்கள் ஒரு கரணியை நாங்கள் வகைப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, சைஸ் தானே. பெரிய கரணிகள், மீ கரணிகள்னா சூப்பர் கம்ப்யூட்டர். அதுல பெயர்ல இருக்கிற மாதிரி அது என்ன செய்ய போகுது, மிச்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டரா இருக்கும், மிச்சம் ஸ்பீடா இருக்கும், மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உயர் தரவு பரிமாற்ற வேகத்தையும் உடைய உயர் செயல்திறனாற்றக்கூடியதாகவும் சிக்கலான பாரிய வேலைகளை பாரிய செயல்முறைகளை மேற்கொள்றதுக்காகவும் வடிவமைக்கப்பட்ட கரணிகளாகும். விளங்குதா ஐடியா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அது மிச்சம் அட்வான்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர், என்ன பவர்ஃபுல்லாக இருக்க போகுது, அதில் ஸ்பீடு வந்து மிச்சம் நல்லா இருக்க போகுது, மிச்சம் சிக்கலான வேலைகள் செய்யறதுக்காக என்ன செய்வாங்க, இதை வடிவமைச்சிருப்பாங்க. இவை பொதுவாக விஞ்ஞான ஆராய்ச்சி, குறியாக்கவியல் போன்ற பாரியளவான கணித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்படுதுங்கிற விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னால் அது மிச்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் என்ற ஐடியா இருந்தால் போதும். அதே மாதிரி பெருமுக கரணிகள்னு சொல்றது நாங்கள் 6வது அலகு வரும்போது கொஞ்சம் அது உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்க ஆரம்பிக்கும். இந்த பெருமுக கரணி சிறு கரணிகள் வரும்போது இது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட என்ன செய்யும், கொஞ்சம் சக்தியால் என்ன சொல்றது, சைஸ்லையும் குறைய இருக்கும், அதில் பவரும் கொஞ்சம் குறைய இருக்கும். சரிதானே? இதுவும் ஆனால் கோமனாபாக என்ன செய்யுது, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தான். இது எப்படின்னா பிள்ளைகள் நாங்கள் பிறகு பின்னுக்கு நாங்கள் படிப்போம் சேவையக கரணிகள், சேவ கம்ப்யூட்டர்னு படிப்போம். நாங்கள் சும்மா சின்ன ஐடியா எடுத்து ஆரம்பிச்சு கேளுங்களேன். நோமலா இப்போ நாசா மாதிரி அல்லது ஏதோ பெரிய ஒரு நிறுவனத்தை நாங்கள் எடுத்தோம் என்றால் அவங்கள்ட்ட நிறைய சர்வர் இருக்கு. நீங்க படங்கள்ல பார்த்துருக்கலாம் அல்லது கேள்விப்படுவீங்க, சர்வர்ஸ் கேள்விப்படுவீங்க தானே. அதெல்லாம் தனி ஒரு சர்வர் ரூம் இருக்கு, அந்த ஹெக் பண்ணலாம் காட்டுவாங்க, சர்வர் ரூம்ல போய் ஹெக் பண்றேன்னு சொல்லி. அந்த சர்வர் ரூம்ல இருக்கு சேவையக கேனல் எதுன்னு செய்யும், அப்படி நெட்வொர்க் பண்ணி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அப்ப இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்ல நடக்கிற எல்லா வேலைகளும் எங்க சேவ் ஆகும்னா இந்த சேவையக கேனல்கள்ல போயிட்டு என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த கன்செப்ட் தான் இங்க வாரது. விளங்குதா ஐடியா? பெருமுக கேனனி சொல்றது விளங்குதா என்னன்னு சொல்லி பாருங்க. இங்க வந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பயனர்கள் பயனாற்றும் செயலாற்றலை கொண்டது. அப்ப அந்த கணனியை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க நெட்வொர்க்ல. சர்வர் நாங்க கதைக்கிறோம், அதுதான் இது. இப்ப டயலாக் சர்வர்னு சொல்லுமா இல்லையா, அப்ப என்ன செய்யும், எல்லாரும் டயலாக் சர்வர் தான் நாங்க பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு டயலாக் டேட்டா பாவிக்கிறீங்களாக இருந்தால். விளங்குதா பிள்ளையே? ஸோ இது பாரிய அளவிலான தரவு முறை வெளிப்படுத்தல் பரிமாற்றத்திற்காக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுது. ஸோ சிறு கணனியும் இந்த பெருமுக கணனி என்ன செய்யுதோ அந்த வேலை தான் செய்யும், ஆனால் அது சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு. பாருங்க, நடுத்தர அளவிலான இக்கணனிகள் சிறிய அல்லது நடுத்தர சேவையகங்களை பயன்படுத்தும் வணிக மற்றும் விஞ்ஞான பிரயோகங்கள் என்பவற்றில் பயன்படுத்தப்படுது. விளங்குதா பிள்ளைகள்? இது உண்மையா கொஞ்சம் கிளியராகும் 6வது யூனிட்ல தான்.
என்னது இந்த சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்றது இப்போ ஆயிரக்கணக்கான கணக்குகளை நாங்கள் இணைச்சோம் அப்படின்னு வரக்கிற அது பெருமுக கரணியாக இருக்கும். இப்போ நார்மலாக எங்கட ஒரு ஊர்ல இருக்கிற சின்ன ஒரு ஆஃபீஸ் உண்டு அல்லது ஸ்கூல் ஒன்றில் நெட்வொர்க் பண்ணி ஒரு சர்வரை கொண்டாந்து போடுறாங்கன்னு வரக்கிற அது சிறுகணனி என்ற வகையை சார்ந்ததாக இருக்கும். சரியா பிள்ளையே? அடுத்தது நுண்கரணி நாங்க பயன்படுத்துறது எல்லாம் இந்த மைக்ரோ நுண்கரணிகளோட வகையை சார்ந்தது. இப்ப நாங்க பயன்படுத்துறது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், நாங்க இந்த மேசை கணனி இல்லையா, அல்லது தனியால் கணனி, பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லுவோமா இல்லையா, பிசி, அது, அல்லது லேப்டாப் நோட் புக் நீங்க சொல்றது, இந்த டெப்லெட்னு சொல்றது, ஸ்மார்ட் போன் ஃபெப்லெட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் போனோட டெப்லெட்டை விட கொஞ்சம் சிறிதா இருக்கும், ஸ்மார்ட் போன் கொஞ்சம் பெரிதா இருக்கும். ஸோ அந்த சைஸ்ல வாரது இதெல்லாம் வந்து இந்த சைஸ் அடிப்படையாக வச்சு கழிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நுண்கரணிகள் வகையை சார்ந்ததாக இருக்கும். சொல்ல விளங்குதா பிள்ளைகள்? கரணிகளை நாங்கள் வகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கரணிகளை வகைப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க, இந்த இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் வகைப்படுத்தலாம். அதில் சைஸை வச்சு வகைப்படுத்தலாம், அதில் பயன்படுத்தப்படுற டெக்னாலஜி வச்சு வகைப்படுத்தலாம், அதில் தேவையை வச்சு நாங்கள் வகைப்படுத்தலாம். விலங்கு தானே கன்செப்ட். அப்போ அதில் சைஸை வச்சு வகைப்படுத்தும் போது பிள்ளைய சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றது அது அட்வான்ஸ் டெக்னாலஜி, மிச்சமுமே நல்ல வேகமாக இயங்கக்கூடிய அடிப்படை டெக்னாலஜியை கொண்ட ஒரு கரணியாக இருக்கும். ஸோ இந்த பெருமுக கரணி சிறு கரணின்னு சொல்றது நாங்கள் நெட்வொர்க்கில் பயன்படுத்துகிற சேவையகங்களில் சேவையக கரணிகள் இருக்குது. அந்த கரணிக்கு நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அதில் ஆயிரக்கணக்கான கரணிகள் இணைக்கேலுமாக இருக்கா இருந்தாலும் நாங்கள் மெயின் ஃப்ரேம்னு சொல்லுவோம். சும்மா நார்மலாக ஒரு 100 150 கரணிகளுக்குள்ள அந்த மாதிரி சின்னதாக நார்மலாக இணைக்க போகிறோம் என்றால் அதை சிறு கரணின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வலையமைப்பில் நாங்கள் பயன்படுத்துகிற கரணிகளாக இருக்கலாம் என்று சொல்லலாம். நுண்கரணிகள் சொல்லுதான் நாங்கள் பயன்படுத்துகிற கரணிகள். ஸோ இவ்வளோ விஷயம் கிளியரா விளங்கிச்சா? நான் இப்போ என்ன கதைச்சேனுங்கிறது விளங்குதா? இதெல்லாம் பெருசாக நம்மளா ஐடியா எடுத்துக்கொண்டு போனா போதும், போக போய் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த இவ்வளவு விஷயத்துக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.